நடிகர் விஜய் கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அவங்க தொண்டர்கள் ரொம்ப 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 நம்பிக்கையாக இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, நாளைக்கே வந்து 4ஆம் தேதி எண்ணி முடித்து அடுத்த சாயந்தரமே நம்ம தலைவர் சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த நம்பிக்கை எங்கே அவர்களை ஒருவேளை அவர் தோல்வி அடைந்தால் அந்த ரசிகர்கள் ரொம்ப மனச்சோர்வு அடைந்து விடுவார்களோ என்கின்ற ஒரு பதட்டம் சமூக வலைதளங்கள் நிலவுகிறது. இது குறித்து உண்மையுமே அதுதான் சொன்னோம். என்னன்னாக்க விஜய் வந்து அவங்க வந்து வேற ஒரு ரூட்ல பாக்குறாங்க, வேற ஒரு பிம்பமா பாக்குறாங்க. விஜய் அண்ணா இப்ப பாத்தீங்கன்னா உத்தேச அமைச்சர் பதவியும் வந்துருச்சு, பட்டியலே வந்துருச்சு. தொடர்ந்து நாங்க அவங்கள சந்திக்கிறோம், இவங்கள சந்திக்கிறோம், பதவி ஏற்கிற பிரமாணம், பதவி ஏற்கிற மாதிரி கூட காணொலி வருது. இதெல்லாம் எதை காட்டுனாக்க தற்கொலை. இதுதான் நம்ம தற்கொலைங்கிறோம், ஒரு அறியாமை. விஜயுடைய வெற்றி என்பது மக்களுடைய ஓட்டில் இருக்குது. ஆனா இது ஒரு சின்ன கூட்டம் வந்து தற்கொலைத்தனமாக நாம தான் வந்து முதல்வர் தான் சிஎம், விஜய் தான் சிஎம், எல்லாமே சிஎம்னாக்கா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்தால் மக்களுடைய குறைகளை யார் தீர்ப்பது? அதனால இந்த அப்பாவி ரசிகர்கள் வந்து முதல்ல வந்து மனநிலையை வந்து புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து தேர்தல் பாதையில் நிற்பாரா நிற்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சிக்கல் அவருக்கு இருக்குது. அவரே நிறையா சிக்கலை உருவாகி தான் இங்கே வந்திருக்காரு. வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். காமராஜர்லேருந்து இந்திரா காந்தி வரைக்கும் பல பேர் பல தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. யான்னு பார்த்தோமா அம்பேத்கரே தோற்கடிக்கப்பட்டிருக்கார். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு கருத்தியல் தளம். அதனால் வந்து வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனால் இன்றைக்கி தாவேக்காவினர் விஜய் ரசிகர்கள் குறிப்பாக வந்து வெற்றி தோல்விக்காக வந்து உயிரை கொடுப்பேன் அப்படிங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அரசியல் மடமை. இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு பார்வைக்கே வந்து ஒரு ஏன்னா தேவையில்லாத ஒரு செயல்பாடு. அதனால் இதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சினாவே முதல்ல புரிஞ்சுக்கணும், வெற்றி தோல்வி முதல் சகஜம். ஏன்னா இல்லை யாருனாலும் வந்து தேர்தலுக்கு வரலாம், ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையை வந்து விஜய் வந்து கற்றுத்தரணும். அந்த விஜய் வந்து நடிகர் விஜய் அந்த அடிப்படையை கூட கற்றுத்தராமல் ஒரு நகர்வு ஏற்பட்டால் அது இழப்பு யாருன்னு கேட்டால் தாவே கேட்க மட்டும்தான். நன்றி தோழர், வணக்கம்.